மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நல்ல பிதாவே, கொஞ்சம் கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை வெளிப்படுவதாக. வல்லமையுடையவர், மகிமையானவர்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராகப்பா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். மரியாள், அன்னை மரியாள் சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, வல்லமை உடையவர். அவர் ஏற்கனவே அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். வல்லமையுடைய தேவன் செங்கடலை அவருடைய வல்லமையினால் இரண்டாக பிளக்க பண்ணினார். அவருடைய வல்லமையினாலே யோர்தானை பின்னிட்டு திரும்பச் செய்தார். அவருடைய வல்லமையினாலே எரிக்கோ கீழே விழுந்தது. அவருடைய வல்லமையினாலே எதிர்த்து வந்த ராஜாக்களை எல்லாம் முறியடித்தார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை பராக்கிரம, அவருடைய பயங்கரத்தினாலும் வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவருடைய வல்லமை பெரியது. அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். இங்கே அன்னை மரியாள் அந்த தாயார் சொல்கிறாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவை என்ன? மகிமை என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்தது மகிமைன க்ளோரி. அல்லேலூயா. க்ளோரி டு காட். மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். இல்லை, மகிமை குறித்து நீங்கள் கிட்டத்தட்ட யூடியூப்பில் நீங்கள் மகிமை குறித்து அடித்து பாருங்கள். யாருமே மகிமை குறித்து ஃபுல்லாக சரியாக யாருமே பிரசங்கம் பண்ண முடியாது. மகிமை என்பது கடல் போல. அல்லேலூயா. முடிஞ்சால் ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து குடிச்சுக்கலாமே தவிர அது யூஸ் பண்ணிக்கலாமே. அந்த மகிமையை குறித்து யாருமே எதையுமே சொல்ல முடியாது. மகிமை அதை குறித்து யாரும், மகிமை ஒரு கடல் போல். இப்போ ஐஸ்கிரீம்னு பேர் சொல்கிறோம், அதில் மாடல் மாடலாக இருக்கா இல்லையா? என்ன இப்படி பாக்கி ஐஸ்கிரீம் திங்காத மாதிரி? ஐஸ்கிரீம் தான், ஆனால் அதுக்கு நிறைய மாடல். வெண்ணிலா இருக்குது, வேறு நிறைய சொல்லியாது. ஆமாம், ஸ்ட்ராபெரி இருக்குது, ஏதோ ஒரு பூரி, அந்த பூரி இந்த பூரி எல்லா பூரியும் இருக்குது. ஐஸ்கிரீம் தான். சாக்லேட் எடுத்துக்கொண்டா, சாக்லேட் சாதாரணமாக இருக்கும், வட்டமாக இருக்கும். அதில் ஒவ்வொரு பேர், டேரி மில்க்கு, வேறு என்ன, மில்கி பார், அந்த பார், இந்த பார். அல்லேலூயா. சாதாரண மனிதர்கள் படைத்த, மனிதர்கள் உருவாக்கிய அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்டு, பேருக்கு சாக்லேட், பேருக்கு ஐஸ்கிரீம் என்று சொன்னாலே விதவிதமாக இருக்கிறது. கேக்கை எடுத்துக்கொண்டாலும் விதவிதமாக இருக்கிறது. சாப்பிடக்கூடிய பொருளே அவ்வளோ விதவிதமாக இருக்கும்போது தேவ மகிமை அது கடலை போல பெரியது. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கக்கூடியது. அல்லேலூயா. மகிமை, மகிமை குறித்து ஒரு பார்ட்டு தான் எல்லாருமே பிரசங்கம் பண்ண முடியும். நம்மளும் அதை தான் செய்ய போகிறோம். அல்லேலூயா. மகிமை குறித்து 5 நாள் பைபிள் ஸ்டடி எடுத்தாலும் போதாத டைம். அவ்வளவு பெரிய மகிமை. ஆமேன். கர்த்தருடைய மகிமை அவ்வளவு பெரியது. கர்த்தருடைய மகிமை, ஒரு காரியத்தை, கர்த்தருடைய மகிமை குறித்து ஒரு காரியத்தை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியத்தை பார்க்கலாம். இங்கே திருப்பிக் கொள்ளலாம். அது லூக்கா எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2ஆம் அதிகாரம் 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை, மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை வந்து நிற்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கின உடனே அந்த மகிமையை பார்த்து பயந்தார்கள். அவர்களை பிரகாசித்தது, பயந்தார்கள். இதே கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது என்று சொன்னால், கொஞ்சம் அந்த மகிமை எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், அந்த மகிமை எப்படியெல்லாம் ஜனங்களுக்குள்ளே வருகிறது என்று சொல்லி பார்க்கலாம். 40வது அதிகாரம் யாத்திராகமம், 40வது அதிகாரம் 34, 35. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது.
அடுத்த வசனம், வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செய்ய முடியல? மேய்ப்பர்களை மகிமை அப்படி இறங்கிறதை பார்க்கிறார்கள். பிரகாசம் இருந்தது. மேய்ப்பர்கள் கீழே விழவில்லை. மேய்ப்பர்களால் நல்ல ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அல்லேலூயா. பயம்தான் இருந்தது. அதே மகிமைதான். Glory to God. கர்த்தருடைய மகிமைதான். அதே மகிமை மோசே மேலே நிற்கும்போது, மலையின் மேலே நிற்கும்போது மோசேயால் உள்ள போக முடியல. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் மகிமை வெளிப்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு பச்சிக்கிற அக்கினியை போல இருந்தது என்று சொல்லி இருக்கும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதை யாத்திராகமம் தான் 24ஆம் அதிகாரம் 15 யாத்திராகமம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அக்கினியை போல் இருந்தது. மகிமை இஸ்ரவேல் புத்திரருக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அதே மகிமைதான் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது பார்த்தார்கள். பிரகாசித்தது. பட்சிக்கிற அக்கினியாக இல்லை. மகிமை பூமியெல்லாம் நிறைந்திருக்கிறது. மோசே உள்ளே போக முடியாத அளவுக்கு மகிமை பிரகாசித்தது. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? மகிமை தான். மோசே போக முடியல. ஆனால் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தவர்களை அந்த மகிமை ஒன்றும் செய்யல, பிரகாசித்தது. சூரியன் பக்கத்தில் யாருமே போக முடியாது. அல்லேலூயா. சூரியன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர், அதை நம்ம அனுபவிக்கலாம். அல்லேலூயா. சில இந்த நேரங்களில் மத்தியானம் 2 மணி இல்லை, 1 மணி இல்லை, 3 மணினாலும் சுற்றினாலும் ஒன்றும் நம்மளை பாதிக்காது. வெயிலில் மே, ஜூன், ஜூலையில் கொஞ்சம் சுற்றி பாருங்க. அல்லேலூயா. வெளியே போயிட்டு வர தண்ணி தாவம், வேத்துக்கட்டு, ஃபேனை போடு, ஏசியை போடு, எதையாவது ஒன்று போடு, உடம்பு சூடாக இருக்குது. அல்லேலூயா. சூரியன், தேவன் படைத்த சூரியன் பக்கத்திலேயே போக முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் பக்கத்தில் யாருமே போக முடியாது. மகிமையின் தேவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மகிமையின் தேவன் என்று சொல்கிறார். அந்த மகிமையின் தேவன் யாருமே போக முடியாதபடி, யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் அன்னை மரியாள் வயிற்றிலே வந்ததினாலே அவர் சொல்லுகிறார்கள், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தால் இதோ இது முதல் எல்லா சந்ததியிலும் என்னை பாக்கியவது என்பார்கள் என்று சொல்லி அடுத்ததான் சொல்றாரு. அந்த வசனத்தை வாக்கு தத்தமாக சொல்லுகிறார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த மகிமை இந்த வயிற்றுக்குள்ள வந்திருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்திலும் பரிசுத்தர். பிதாவாகிய தேவன் வரும்போது தூதர்கள் எல்லாம் பின்னாடி இருந்து சத்தம் கேட்கும், கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தமுள்ள தேவன், மகிமையின் தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன். அவர் பக்கத்தில் யாருமே போக முடியாது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், அப்பா என் முகத்தை, மோசே என் முகத்தை பார்த்தவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. மகிமை விளையாட்டு கிடையாதுயா. நம்ம பார்க்கிறவன் யாருமே உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னார்.
ஒன்று செய், நீ ஆசைப்பட்டதுனால நான் கடந்து போகும்போது என் கரத்தினாலே உன்னை மூடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என் மகிமை கடந்து போகும்போது என் கரத்தினாலே உன்னை மூடுவேன், என் பின் சாயலை பார்ப்பாய் என்று சொன்னார். மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். அதைத்தான் அன்னை மரியாள் சொல்கிறாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவிலை எனக்கு செய்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டு வல்லமையுடையவர் மகிமையானவிலை நமக்கு செய்யணும். எல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடி ரீமானா கந்த கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள. வல்லமையுடையவர் இந்த ஆண்டு மகிமையானவர்களே கர்த்தர் எனக்கு செய்யணும், எங்கள் குடும்பத்துக்கு செய்யணும். ஓரி கத்தராக துடா ஜோமனுங்க ஜோமனுங்க. வல்லமை உடையவர், வல்லமை உடையவர், வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எங்களுக்கு செய்ய வேண்டும். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எங்களுக்கு செய்ய வேண்டும். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று சொன்ன ஜோமனுங்களேன். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். ஓ ராகா துடா பாலா ரீமானா சந்தா ரக துடா. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை கர்த்தர் செய்வாராக. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. மகிமையான தேவன். அன்னை மரியாள் வயிற்றிலே வந்தவுடன் அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த நாட்களிலே இயேசுவை மெசியா பிறக்க போகிறார் என்று வேத பண்டிதர்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாருமே அவங்க ஆயத்தமாக இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆயத்தமும் இல்லை, தகுதியும் இல்லை. ஆயத்தமும் இல்லாமல் தகுதியும் இல்லாத அன்னை மரியாளின் வயிற்றிலே வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவாதி தேவன், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் வயிற்றுக்குள்ள வந்ததுனால சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவர்களே எனக்கு செய்தார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா தாரா பாலாபா, எல்லா கரங்களை தட்டி ரீமானா சந்த ரக துடா ரீமானா கந்துனா சேகர பலபா ரீபாலக துடா பலபா. இந்த மகிமை என்ன செய்யும் ஒரு மனிதனை அப்படின்னா கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 29வது அதிகாரம், யாத்திராகமம் 29வது அதிகாரம் 43வது வசனம். யாத்திராகமம் 29. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை செய்ய போகிறார். அந்த மகிமை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆமாம், தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு, சுத்திகரிப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. விலைக்கரியம் செலுத்துகிறான். செய்த பாவத்திற்காக அது பரிகாரமாக நிறைய காரியங்களை மனிதர்கள் செய்கிறார்கள், முடியாது. ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த மகிமையின் தேவன்தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், தேவ பிரசன்னத்துக்குள்ளே, தேவ மகிமைக்குள்ளே கடந்து போக வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த மகிமையின் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போதுதான் கர்த்தரவனை பரிசுத்தப்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் கம்யூனிஸ்டில் இருந்து கம்யூனிஸ்டினுடைய காரியத்தை அப்படியே சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவார். ஆனால் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவார். நான் சொன்னேன், பிரதர், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான். ஏசப்பா தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் தான் மகிமையுள்ள தேவன். இல்லை நான் நினச்சேன்னா இதெல்லாம் 10 நாளில் இதெல்லாம் விட்டுருவேன், இதெல்லாம் சும்மா டைம் பாஸ்ட், இதெல்லாம் விட நினச்சா விட்டுருவேன். நான் சொன்னேன், இதெல்லாம் விட முடியாது உங்களால். இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. அவர் சேலஞ்சு பண்ணார், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு. சரி, ரொம்ப குடிக்காமல் இருந்தால் நான் சந்தோஷப்படுறேன்னு பிள்ளைய உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் நினச்சிவாங்க சந்தோஷப்படுவாங்க. இது நிமித்தமாவது உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா ஒயின் ஷாப்லேருந்து வெளியே வர என் கண்ணு பார்த்துட்டு, அல்லேலூயா, ஒரு 10-15 நாள் கழித்து திடீர்னு போகும்போது ஒயின் ஷாப்லேருந்து வெளியே ஹான்னு துப்பிக்கிட்டு வாரார் வெளியே. குடிச்சிட்டு பார்த்துட்டு அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அது விட முடியல பிரதர். நீங்கள் விட முடியாதுன்னு எனக்கு தெரியும் பிரதர். இயேசு தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்த முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பொய்யிலிருந்து, பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளே வரும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.
மகிமையின் தேவன். மகிமை குறித்து ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், மகிமையின் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால், முதலாவதாக ஒரு மாற்றம் உண்டாகும். பக்கத்தில் கை பிடிச்சுங்க, மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ கானாவூர் கல்யாணத்தில் யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதில் பார்க்கும்போது அவர் முதலாம் அற்புதத்தை கானாவூரிலே கலிலேயாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானாவூரிலே கல்யாணத்தில் அவருடைய மகிமை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. ஒரு மாற்றம். தண்ணீர் ஒரு குறைவுகள் நிறைவாக்கக்கூடிய பகுதி. மகிமையின் தேவன் ஒரு குடும்பத்திற்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைகளே, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்துவிட்டால் மகிமையின் தேவன் அவர் மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஏனென்று சொன்னால் தண்ணீருடைய நிறம் வேற. அல்லேலூயா. தண்ணீருடைய சுவையும் வேற. தண்ணி யாரும் குடிக்கலையோ? இப்போ தண்ணி தவன் நிறைய பேருக்கு எடுக்கும். தண்ணீரின் நிறம் வேற, தண்ணீருடைய சுவை வேற, தண்ணீருடைய நிறைவு வேற. தண்ணியை தனி டிபார்ட்மெண்ட். தண்ணியை எங்கேனாலும் ஊற்றி வைப்பாங்க. அல்லேலூயா. சிண்டெக்ஸ்லையும் இருக்கும், அந்த நாளில் சிமெண்ட் தொட்டியில் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஆமாம், என்னையா ஆயத்துக்கு. அல்லேலூயா. தண்ணீரை ரொம்ப குடிக்கிற தண்ணீரை மாத்திரம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, முக்கியமாக மூடி வச்சுருப்பாங்க. குளிக்கிற தண்ணீரை, அல்லேலூயா. ஆமாம், அது பாத்ரூம் போகிற தண்ணியே சொல்ல வேண்டாம். கிணற்று தண்ணி தனித்தனியாக தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கள். அதே ரசமாக இருந்தால், ரசத்தை ஊற்றி வைக்கிற பாத்திரமே சுத்தமான பாத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. திராட்சை ரசம் அப்படின்னாக்கி அந்த பாத்திரமே சுத்தமாக இருக்கும். தண்ணீர் நிறைவு வேற, ரசத்தின் நிறைவு வேற. மகிமையின் தேவன் வந்துவிட்டால் முதலாக ஒரு மாற்றம் உண்டாகும். மகிமை ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது தான் மகிமை. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று சொன்னால், அந்த மகிமை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. மாற்றம் இல்லை என்று சொன்னால் எனக்கெல்லாம் மகிமை வாசம் பண்ணவில்லை என்று தான் அர்த்தம். முதல்ல மாதிரி போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கேன், அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி தான் இருக்குதேன். முதல்ல கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போவும் ஏன் நிமித்தம் பிரச்சனை வருது, ஏன் நிமித்தம் போராட்டம் வருது. நான் போனேன்னா 10 பேரை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அது இன்னைக்கு இருக்குனாக்கி சரியில்லை, மாற்ற வேண்டும். நான் மாறணும். நான் மாறாமல் குடும்பம் மாறாது, நான் மாறாமல் என் பிள்ளைகள் மாறாது, நான் மாறாமல் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒன்றை தரமாட்டார், பெற்றுக்கொள்ள முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தெய்வத்திட்டிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, வாசம் பண்ணுகிற தேவன் நம்மளை மாற்றுகிறதற்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். பக்கத்தில் கை பிடிச்சாங்க, அவர் மாற்றுகிற தேவன், நானும் மாறணும். அல்லேலூயா. நாம் மாறாமல் ஒன்றும் மாறாது. 40 நாள் நீங்கள் இரவும் பகலும் உபவாசித்தாலும், 4 மாடியில் 7 மாடியில் 8 மாடியில் போய் விழுந்து கிடந்தாலும், அல்லேலூயா, இரவெல்லாம் கண் விழித்து மோசையை போல் புசிக்காமல் குடிக்காமல் இருந்தாலும், பக்கத்துக்கு கை பிடிச்சலுங்க, ஒரு பருப்பும் வேகாது. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டருக்கு போய் வேட்டி சட்டையிலேருந்து பேண்ட்டு சட்டையை பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் எடுத்து கொடுத்தாலும், அல்லேலூயா, பாஸ்டர் பிள்ளைகளுக்கு பேண்ட்டு சட்டை எடுத்து கொடுத்தாலும் நாம் மாறாமல் ஒரு நன்மையும் வராது. நாம் மாறணும். மகிமையின் தேவன் வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார் என்று சொன்னால் அன்னை மரியாள் மாறினார்கள். நாம் மாறணும். நாம் மாறாமல் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தண்ணீர் தன்னுடைய நிறத்தை விட்டு கொடுத்து மாறியது. சுவையை வருவதற்கு தண்ணீர் விட்டு கொடுத்து மாறியது. இயேசு சொன்னார், இதை மொண்டு கொண்டு எங்கே கொண்டு போங்க. போகும்போதே அற்புதம் நடந்தது. தண்ணீர் தன்னுடைய நிலைமையிலிருந்து ரசத்தின் நிலைமைக்கு வந்தது. நாம் மாறணும். நாம் சுவை கொடுக்க வேண்டுமானால் நாம் மாறணும். மகிமை என்பது ஒரு மனிதனை மாற்றுவது. அல்லேலூயா. கூப்பிட வச்சு வாக்குத்தத்தம் சொல்லி மாறணும் மாறணும். எங்கே அவர் மாற மாட்டேக்கார, நம்ம மாறினாலே அவர் மாறிடுவார். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில்
மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருந்து பழகிட்டோம். ஏன்னா அப்படியே பழகிட்டோம். ஒரு பிரச்சனைக்கு அதுக்கு ஒரு குற்றத்தை சாட்டும். ஏன் சளி பிடிச்சது அப்படின்னைக்கு அவள் ஐஸ்கிரீம் தின்னா, அல்லையா? ஏன் சளி பிடிச்சது? அவள் குளிச்சா, அவள் குளிக்காமல் நாரிக்கிட்டா இருக்க முடியும்? எதையாவது ஒன்றை நாம் நினைச்சுவோம், சொல்லுவோம். ஆமாம், அவர் ரசிக்கவே பட மாட்டார், காலம்புல ரசிக்கவே பட மாட்டார். நம்ம கடைசியில் அடக்க ஆராதனை போகும்போது அந்த நல்லா பார்த்துருக்கேன், நிறைய பேர் புருஷனை அந்த திட்டுவாங்க, விளங்காத பையலை, உயிரை எடுக்கான், குடியார பைய, அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அடக்கத்துக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, தங்கம், புண்ணியவான், அல்லேலூயா. ஆமாம், அப்போ காப்பி போட்டு கேட்டால் அந்த புண்ணியவதி காப்பி போட்டு கொடுக்க மாட்டாப்புல, 30க்கு காப்பி கண்டாண்டாவாக வரும். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு. மகிமையானவைகளை செய்ய வேண்டுமானால் நான் மாற வேண்டும். தண்ணீர் தன்னுடைய நிறத்தை விட்டு மாறியது போல நான் மாறும்போது நான் சுவை கொடுக்கிறவங்க மாற முடியும். நான் எதிர்பார்த்த காரியங்கள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்ய வேண்டுமானால் நான் மாற வேண்டும். பக்கத்தில் கை பிடிச்சலுங்க. நீங்கள் மாறினாதான் அற்புதமே நடக்கும். அல்லேலூயா. சில பேரை காலம்புள்ள அவங்கள்ட்ட போய் பார்க்கும்போதெல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்புவாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்பல். என்னாகுமா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு சொல்லிட்டார், காலைப்பு யோசுவாதோட ஒரு பைய உள்ளே போக முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் 14:1-2 பார்க்கும்போது புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். 13:31-32 பார்க்கும்போது இவர்கள் தவறான செய்தியை பரப்பினார்கள். 14 என்னாகுமா 14:4 எகிப்துக்கு போவோம், ஒரு தலைவனை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். திரும்பி பார்த்தார்கள், பாரம்பரியத்திற்கு தடை. ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய நன்மைகளை நான் பெற வேண்டுமானால் நான் மாற வேண்டும். நான் மாறாமல் ஒரு கதையும் நடக்காது. நான் மாறி இந்த ஆண்டில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் பிரசங்கிக்கிறேன். நானும் மாற வேண்டும். நிறைய காரியத்துக்கு மாற வேண்டும். நிறைய நேரம் நான் கண்ணீர் வெடித்திருக்கிறேன், அழுதிருக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். நான் மாறாமல் தண்ணீர் மாறினதுனால தான் ரசமானது. நான் மாறும்போது என் வாழ்க்கை செழிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரா காத்த ரக துடா ரீமானா சந்த ரக துடா காபலாபா. ரெண்டாவதாக அந்த மகிமையை நாம் ருசிக்க வேண்டும், பார்க்க வேண்டுமானால் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நீ விசுவாசித்தால் எதை பாப்பாய்? பக்கத்தில் கைப்படி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஆமாம், விசுவாசம் என்பது எல்லாரும் விசுவாசம். ஆமாம் பிரதர், விசுவாசிக்கிறோம். பேயும் விசுவாசித்து நினைச்சது நடுங்குகிறது. விசுவாசம், தவறான விசுவாசத்தையும் நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் வேற, வித்தியாசமாக வைக்கிற விசுவாசம் வேற. கொஞ்சம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, என்னோடு பேசுவாராக. விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்தை குறித்து சில நேரம் தவறான காரியத்தை நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசம், வாடகை வீட்டில் உட்காந்துட்டு அவங்க லோன் போட்டு வாடகைக்கு வீடை வாங்கியிருப்பாப்புல, இந்த வீடை ஏசப்பா தருவாங்கன்னா தருவாரா? இது கள்ள விசுவாசம். உண்மையா இல்லையா? வாடகை வீட்டில் உட்காந்துட்டு வாடகையை கரெக்டாக கொடுக்கணும். அவள் லோன் போட்டு வீடை வாங்கி வச்சுருக்கிறாப்புல. சரி, ஒரு வாடகைக்கு ஒரு ஆளை வச்சா ஏதாவது ஒரு 4000 5000 8000 10,000 தருவாங்க. இது லோன் கட்டலான்னு சொல்லிட்டு அவங்க வச்சா மேலே உட்காந்துக்கிட்டு இயேசுவே இந்த வீட்டை தாரும், இயேசுவே வீட்டை தர மாட்டார், சுடுகாட்டை தான் தருவார். அல்லேலூயா. தவறான உபதேசம், தவறான விசுவாசம், மாயையான விசுவாசம், போலியான விசுவாசம். என்னுடைய விசுவாசம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரியா? அல்லேலூயா. என் கையில் 5 அப்பம் தான் இருக்குது.
என் கையில் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டவர் இதை கொண்டு என்னை பெருக பண்ணுகிற தேவன். என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இந்த எண்ணெயை பெருக பண்ணி என் கடன்களை அடைக்க அவர் வல்லமையுள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஓ ரா காத்துடா சந்தா ரபலபா. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, இந்த கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதிலிருந்து விடுதலையாக முடியாது. ஆனால் தேவனை நம்பும்போது, தேவனுக்கு உறுதியாக இருக்கும்போது, தேவன் பயத்தோடு தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது, எலிசா என்கிற தீர்க்கதரிசி அன்றைக்கு அனுப்பினது போல கர்த்தர் யாரையாவது ஒரு தூதனை அனுப்பி அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி ஓ ரா கத்துரா சந்தாரா பலபா. விசுவாசம் நம்பப்படுகிறவுடைய உறுதியும் காணப்படாதுடைய. ஆமாம், சில நேரங்களில் விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு சில காரியங்கள் வரும். ஆமாம், போன வாரம் டிக்கெட்டு வந்ததா? போன வாரம் யாரெல்லாம் வந்தா? நிறைய பேர் வரல. அல்லேலூயா. வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். 8 மணி போல் வந்தது, ஸ்தோத்திரம். ஜெபிச்சோம், வந்தது, அவ்வளோதான். கர்த்தரை வர விடாமல் பாதுகாப்பார். ஆமேன். ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் ஒரு ஆள் சுகமில்லாத ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன், அவங்க இறந்துட்டா இன்னொரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். என் வேலை ஜெபிக்கிற வேலை, அற்புதம் செய்கிறது கர்த்தருடைய வேலை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. தேவன் மேலே உள்ள விசுவாசம், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு அற்புதம் செய்தார். அதைத்தான் அவங்க அக்னியில் போடுவதற்கு தூக்கிட்டு போகிறாங்க, தீயில் போடுவதற்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கூட அப்படி குறைந்து போகவில்லை. தெரியும் இவங்களுக்குள்ள என்ன மைண்ட் செட்னா என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களுக்குள்ள தேவன் தப்புவிப்பார், தப்புவிச்சாரா தப்புவிக்கலையா, அக்னியில் போட்டால் மேலே போகிறேன் பாயா. அல்லேலூயா. இதில் உட்காந்துட்டு நீ போட்டிருக்கிற பொற்சிலையை போட்டுக்கிட்டு என்னால் ஆராதிக்கலாம், என்னால் முடியாது. நான் ருசி பார்த்துட்டேன், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின ராஜாதி ராஜாவை ருசி பார்த்துட்டேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்கிறத ருசி பார்த்துட்டேன், எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று ருசி பார்த்துட்டேன். என்ன தப்புவிப்பார், தப்புவிக்கட்டாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அந்த அளவுக்கு விசுவாசம் தேவை. வந்தாதான் ஸ்தோத்திரம், வரலன்னா ஆத்திரம். அல்லேலூயா. ஆமாம், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. அகல ஆல அன்பு கூர்ந்தாய், என் பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் ஆமென் காத்திடுவார், ஆமென் காத்திடுவார். கைப்பிடிச்சுங்க. விசுவாசித்தால் இந்த வல்லமையுடையவர் மகிமையானவளே நமக்கு செய்வார். அல்லேலூயா. இந்த மகிமையை நாம் பார்ப்போம். விசுவாசிக்கும் போது எனக்கு அற்புதம் செய்வார், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். மூன்றாவதாக யாத்திராகமம் லேவியாகமம் 9வது அதிகாரம் 6வது வசனம் 9:6. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்றார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கட்டளையிட்டதை செய்யுங்க. அல்லேலூயா. பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது என்ன புருஷன்ட்ட போய் பொண்டாட்டிகிட்ட போய். அல்லேலூயா. பொய் சொல்லாதன் இருக்காரு, திருடாதான் இருக்காரு.
அவருக்கு 4 கட்டளை, அவருக்கு நமக்கெல்லாம் 6 கட்டளை, 10 கட்டளையை கொடுத்துருக்கிறார். அப்போவுமே புதிய ஏற்பாடில் தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இருதயம் நமக்கு எங்கே போச்சு? அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இது கட்டளையா கட்டளை இல்லையா? தேவன் கொடுத்த ஒவ்வொரு பகுதியும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இதுக்காக இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு சோசியம் கேட்க போக வேண்டாம். அல்லேலூயா. நம்ம கை கொண்டாலே நம்மளை தேடி எல்லாம் வரும். வருமா வராதா? ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அதன்படி நடக்க கிருபை கொடுப்பார். இதில் இல்லாத ரகசியம் வேற எதுலையும் கிடையாது. நம்ம சரியாக ஆண்டவருடைய பக்கத்தில் இல்லாமல் தேவனோடு இணைக்கப்படாமல் போய் தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியும் விடுறது கிடையாது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இப்படி தான் ஒரு சகோதரி வந்துட்டு அவங்க நல்லா பைபிள் படிப்பாங்க. அவங்க போய் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனாங்க. அவர் தலையில் கை வச்சுட்டார். நீ சங்கீதத்தை விட்டே நவலலம்மா. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, வருகிற தீர்க்கதரிசி எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்றி எப்படி தீர்க்கதரிசின்னு சொல்லணும். எம்மா நேற்று உன் புருஷனை போலேன்னு சொன்னில, மனம் திரும்ப சொன்னான். யாருமே தீர்க்கதரிசி தலையில் கை கொடுப்பாங்களோ? அல்லேலூயா. வாலிப்பையன் தலையில் கையை வச்சுட்டு, தம்பி அங்கே ஒரு பிள்ளைய நீ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நான் கடைபிடித்தேன் என்று சொன்னால் அவருடைய மகிமை எனக்கு வெளிப்படும். வல்லமையுடையவர் மகிமையானவிலை எனக்கு செய்ய வேண்டுமானால் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த சட்ட திட்டங்களை நான் கை கொள்ளும்போது, அதை தான் மத்திய எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கை கொள்ளணும், அவங்களுக்கு கை கொள்வதற்கு. நான் மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தாம நீ அன்பு செலுத்துன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் முடிஞ்சு விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கோமோ எங்கேயோ வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருந்தது. தூத்துக்குடிக்கு வந்தோம், பிள்ளைகள்லாம் வந்தாங்க. பிரச்சனைகள் பாடுகள்லாம் வரும்போது ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்க ஒரு தம்பி ரொம்ப அப்போ தான் போனேன். நான் அப்போ தான் என் மனைவிட்ட சண்டையை போட்டுட்டு போகிறேன். அல்லேலூயா. ஏத்தால அந்த தம்பியை பார்த்துட்டேன். ஒரு தம்பியை பார்த்த உடனே அந்த தம்பி என்ன ரொம்ப சோர்வாக இருக்குண்ணே, சோதனையாக இருக்குண்ணே. என்ன தம்பி, என் பொண்டாட்டி ரொம்ப என்னை சந்தேகப்படுறா, ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே. இப்போ நான் அவ்வளோ அடிச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு. கவலைப்படாத, இயேசுவை தேடு, ஆண்டவர் சமாதானத்தை கொடுவார். பிசாசு சொல்கிறான், நீ உன் மனைவிட்ட சந்தோஷமாக இருக்கியான், இப்போ உன் மனைவியை நீ அடிச்சுட்டு தானே வந்த. அல்லேலூயா. இப்பவும் கிடையாது, 15 வருஷத்துக்கு சரி 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்கிறேன். ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் அன்பாக இருக்காமல், நான் அன்பை கை கொள்ளாமல் முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன்னைத்தான் நேசிப்பது போல தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. நம்ம யார்கிட்ட அன்பு கூறுவோம் தெரியுமா? நம்ம யார்கிட்ட அன்பு கூறுவோம்? நம்மளை நேசிக்கிறவங்கள. அதுவும் பெண்கள் அவங்களுடைய கூட பிறந்தவர்களோடு, அவங்க அம்மா அப்பா அவங்களாம் வந்துட்டாங்கன்னாக்கி பாசம் சட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு கோழியிலேருந்து ஆடு வர துடிக்க ஆரம்பிச்சிடும். புருஷன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா அல்லேலூயா, கோழி ஆடு துடிக்காது, மிளகு தான் துடிக்கும், ரசமாக மாறிடும். எங்கள் வீட்டில் இல்லை, மற்ற வீட்டில் சொல்கிறேன். அல்லேலூயா. அன்பு தன்னைத்தான் நேசிப்பது போல நேசிக்கக்கூடிய இருக்கா? மற்றவங்களை நேசிக்கும் போது தான், சபிக்கிறவங்களை நேசிக்கும் போது தான், நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களை நேசிக்கும் போது தான், நம்மளை தூசிக்கிறவங்களை நேசிக்கும் போது தான் மகிமையை பார்க்க முடியும். மோசே அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார் பாருங்க. இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. அதே லேவியா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பிரவேசித்து வெளியே வந்து ஆசீர்வதித்தார்கள்.
மோசேயும் ஆரோனும் வெளியே வந்து கர்த்தரை அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். நான் ஆசீர்வதிக்கிறேனா? கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டுமானால் ஆசீர்வதிக்கணும், கடைப்பிடிக்கணும், கை கொள்ளணும், ஆசீர்வதிக்கணும். எனக்கு அந்த இருதயம் இருக்குதா ஆசீர்வதிப்பதற்கு? வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்ய வேண்டுமானால், இந்த புதிய ஆண்டில் வந்து இருக்கிறோம், வல்லமையுள்ள தேவன் மகிமையானவிலே என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் நான் முதலாவதாக கர்த்தரை நான் விசுவாசிக்கணும். ரெண்டாவதாக அவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாமே, வார்த்தை எல்லாமே நான் கை கொள்ளணும். மூன்றாவதாக மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்கணும். இந்த 3 காரியத்தை நாம் செய்யும்போது அவருடைய மகிமை நம்ம மேலே இறங்கி அன்னை மரியாளின் வயிற்றுக்குள்ளே இருந்த மகிமை வெளிப்பட்டு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு கொலைசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். வாசியா. செய்யுங்கள். இல்லை தம்பி, கொலைசீரில் மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லி வரும். பிலிப்பர் கிடையாது, கொலைசீரில் தான். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் 4வது வசனம். 3ஐயும் வாசித்து 4ஐயும் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், மறைந்திருக்கிறது வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி ஓரா காத்துடா சந்தர பல 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 ரீபானா கந்துனா சேகரா துடா கபல பஷ பல பல பல. அப்படி 27வது வசனம் 1:27 சொல்லப்படுகிறது. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். வல்லமையுடையவர், வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். மகிமையானவர்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்பட வேண்டும். அன்பான தேவனாக வெளிப்பட வேண்டும். நம்ம முகத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்ம பார்வை மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய அன்பின் நிமித்தம் இயேசு வெளிப்பட வேண்டும். இந்த ரகசியம் பெரியது. ஓ ஷாக்கார வெள்ளை எழுமி நின்று வல்லமையுடையவர் மகிமையானவளை எங்கள் குடும்பத்துக்கு செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கை கொள்ளும்போதுடைய மகிமையை பார்க்கலாம். சேம் மகிமைதான் சீனாய் மலையிலே இறங்கும்போது கர்த்தருடைய மகிமை யாருமே அங்கே பக்கத்தில் போக முடியாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கும்போது யாருமே பக்கத்தில் மோசே கூட உள்ள போக முடியாது. அதே மகிமை வயலிலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மகிமை காணப்பட்டது. அதை பார்த்த உடனே இயேசுவை அந்த மகிமையின் நம்பிக்கை பார்ப்பதற்கு தீவிரமாக ஓடினார்கள். தேவன் நமக்குள்ள இருப்பது அந்த மகிமையின் நம்பிக்கை. அந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. சுவாஸ்பதடி முன்ன வந்து மாஷாக்கரா துடா கபலபா சந்தர பலபா ஹல்லேலூயா. ஐயம் நீங்களும் முன்ன வந்து ஹரா கத்துரபா ஷபல பல பல பல. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி. ஆமென். கேட்ட வார்த்தைக்குபடி நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே.
கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே, கைகளை உயர்த்தி ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். கைகளை உயர்த்தி உணர்ந்து ஆவியே ஆவியே, அந்த மகிமை எங்கள் மீது இறங்கட்டும். ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆசாரிப்பு கூடாரத்தில் மகிமை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அப்பா எலியாவின் நேரமே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே ஆண்டவருடைய மகிமையான ஆண்டவர், அந்த வல்லமையால ஒவ்வொருவரும் நிரப்புங்க ஆண்டவர். இந்த ஆண்டுகள் ஆண்டவர் அந்த வார்த்தை நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே மகிமை, இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய முன்னோர்கள் மேல் இறங்கின அதே மகிமை எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாளைக்கு 4 மணி சாமக்கார ஜெபம் உண்டு. காலை 8:30 8 மணிக்கு 8:30 அனத்தாய் மண்டபம் அந்த பாலத்துக்கு கீழே வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக எல்லாரையும் ஆசீர்வதித்து ஐயா ஜெபம் பண்ணி கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஊழியம் செய்யும்போது ஆண்டவரை இருந்த அதே மகிமை நீர் இப்பொழுது எங்களுக்குள்ளும் இருக்கும்போது அதே மகிமை ஆண்டவரை இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்து வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வீடுகளின் மேலும் மகிமையின் மேகம் ஆண்டவரே அமர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு திருப்புமுனையை உண்டாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மகிமையின் தேவன், மாறாத தேவன், மகிமை நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே, இந்த மகிமையான வேளையில் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை இறங்கி வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே மனதார பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். தேவனாய கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் போகும்பொழுது அவர்கள் வீடு இருக்கிற இடங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். அவர்கள் கடந்து போகும்பொழுது இருளின் வல்லமைகள் எல்லாம் ஆண்டவரே விலகுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தருடைய மகிமை அவருடைய வாழ்க்கையில் பலமாய் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராய் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.